அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய வேத வசனம். வெள்ளி, ஜூலை 18. சிந்திக்க தினம் ஒரு வசனம் 2025. பைபிளைத் திறந்து வேத வசனங்களைப் படிப்போம். வெளிப்படுத்துதல் 1:6. ராஜாக்களாகவும் தன்னுடைய கடவுளும் தகப்பனுமானவருக்குச் சேவை செய்கிற குருமார்களாகவும் நம்மை நியமித்தார். இவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றும் சொந்தம். ஆமென். சூழலை படிப்போம். சில கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய சக்தியால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யெகோவாவுக்கும் இடையே ஒரு விசேஷ உறவு இருக்கிறது. இந்த 1,44,000 பேர் பரலோகத்தில் இயேசுவோடு சேர்ந்து குருமார்களாக சேவை செய்வார்கள். இவர்கள் பூமியில் இருக்கும்போதே கடவுளுடைய சக்தியால் அபிஷேகம் செய்யப்பட்டு கடவுளுடைய மகன்களாக இருப்பதை பரிசுத்த அறை குறிக்கிறது. மகா பரிசுத்த அறை பரலோகத்தை, அதாவது யெகோவா இருக்கும் இடத்தை குறிக்கிறது. பரிசுத்த அறைக்கும் மகா பரிசுத்த அறைக்கும் இடையில் இருந்த திரைச்சீலை இயேசுவின் மனித உடலை குறிக்கிறது. இயேசு மனிதராக இருந்தபோது ஆன்மீக ஆலயத்தின் மாபெரும் தலைமை குருவாக பரலோகத்துக்குள் அவரால் போக முடியவில்லை. அந்த உடலை தியாகம் செய்து உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு அவரால் பரலோகத்துக்குள், அதாவது ஆன்மீக ஆலயத்தின் மகா பரிசுத்த அறைக்குள் போக முடிந்தது. அவர் பரலோகத்துக்கு போன பிறகு அபிஷேகம் செய்யப்பட்டு மற்றவர்களும் பரலோகத்துக்கு போவதற்கான வழியை திறந்து வைத்தார். இவர்களும் பரலோகத்துக்குள் போக வேண்டுமென்றால் இயேசுவைப் போலவே தங்களுடைய மனித உடலை விட்டுவிட்டுதான் போக வேண்டும். இன்றைய தின வசனத்திற்கான ஆராய்ச்சி குறிப்பை படிப்போம். மீட்பு பலியின் அடிப்படையில் தன்னை வணங்குவதற்கு யெகோவா ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இயேசுவை தலைமைக் குருவாக நியமித்திருக்கிறார். இது எவ்வளவு உயர்ந்த ஏற்பாடு! இஸ்ரவேலில் இருந்த தலைமைக் குரு மனிதர்கள் கட்டிய மகா பரிசுத்த அறைக்குள் மிருகங்களின் இரத்தத்தை எடுத்துக் கொண்டு போனார். ஆனால் இயேசு யெகோவாவின் முன் நிற்பதற்காக பரலோகத்திற்கே போனார். அதைவிட பரிசுத்தமான இடம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? மனிதர்களின் பாவத்தை போக்குவதற்கு அவர் தன்னையே பலியாக கொடுத்து அந்த பலியின் மதிப்பை யெகோவாவிடமே போய் கொடுத்தார். எபிரெயர் 9:12, 24 முதல் 26 வரை வாசியுங்கள். இயேசுவின் பலிதான் மனிதர்களின் பாவத்தை என்றென்றைக்குமாக முழுமையாக துடைத்தழைக்கும். நமக்கு பரலோகத்தில் வாழும் நம்பிக்கை இருந்தாலும் சரி, பூமியில் வாழும் நம்பிக்கை இருந்தாலும் சரி, ஆன்மீக ஆலயத்தில் யெகோவாவை வணங்கும் வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கிறது. இன்றைய தின வசனத்தை என்னுடன் சேர்ந்து நீங்கள் படித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். உங்களுக்கு நல்ல நாள் அமைய வாழ்த்துக்கள்.